ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் சீமான் அவர்கள் மீது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் பற்றிய சட்ட விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். மீடியாக்கள் வந்த செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது கோயிலில் திருமணம் நடந்ததாக ஒரு கூற்று, சேர்ந்து வாழ்ந்ததாக ஒரு கூற்று, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் சீமான் விஷயத்தில் கோயிலில் திருமணம் நடந்தது என்று கூறப்பட்டால் அது சட்டப்படி செல்லுமா? அல்ல, ரெண்டாவது, பல வருடங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் அது திருமணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது அதன் பின்பு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்பு அந்த பெண்ணை விட்டு சென்றால் அது ரேப் என்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வருமா? இதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல ஹிந்து திருமணம் படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாலி கட்டதுனால மாலையை மாற்றதுனால அது திருமணம் ஆகாது. இது செக்ஷன் 7 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 தெளிவாக சொல்லியிருக்காங்க. திருமணம்னா அக்னி பகவானை சுற்றி வரக்கூடிய அந்த சப்தபதி நிகழ்ச்சி நடந்திருக்கணும். அது நடந்திருந்தால் மட்டும்தான் திருமணம் என்று சட்டத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு திருமணம்ங்கிறது ஒரு சாங், டான்ஸ், விருந்து, சீதன பொருட்களை பரிமாற்றி கொள்வது, ஜாலியாக இருக்குது, இது மட்டும் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஹிந்து திருமணம்னா அக்னி பகவானை சுற்றி வரக்கூடிய சப்தபதி நடந்திருக்க வேண்டும். நடந்திருந்தால் மட்டும்தான் அது ஹிந்து திருமணம். ஸோ இப்போ இங்கே சீமான் அவர்களின் வழக்கில் வரும். சீமான் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்க அந்த பெண் சொல்லக்கூடிய கூற்றுப்படி பார்த்தா திருமணம் நடந்ததாக அங்கே தெரிய வரவில்லை. அந்த மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை வச்சு சீமான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், டெலிக்யூட் தான். சரி, அடுத்த ஸ்டாண்ட் என்ன? 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி உள்ளதாக ஒரு கூற்று. அந்த இதில் ரேப் வருமானு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள், குறிப்பாக சொல்ல போனோம்னா பிரமோத் சூரியபன் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், இந்த தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஃபால்ஸ் ப்ராமிஸ், இரண்டாவது பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். 2க்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறாங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸுக்கும் பிரீச் ஆஃப் ப்ராமிஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து ஒரு பெண்ணுடன் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஆண் அவனது இச்சை முடிந்தவுடன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் போனால் அது ஃபால்ஸ் ப்ராமிஸ். பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் என்ன? அவனுக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னு என்ன இருக்குது, அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தியாச்சு, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நாள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. அந்த ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஒரு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, அந்த பெண், உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த பெண் ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம ஒரு நாள் லிவிங் டுகெதரில் இருந்துட்டோம், கல்யாணம் பண்ணலாம், ஆனால் நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது, என் கூட தனியாக வந்துடணும்னு ஒரு நிபந்தனை விதித்தால், அந்த நிபந்தனை மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி தவறு. அப்போ இந்த சட்டத்துக்கு முரணாக இருக்க சமயம் அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த பையன் வர முடியாது. இது இந்த பையன் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லுக் ஆஃப்டர் ஹிஸ் சன். அப்போ ப்ராமிஸை மீறுறான். அப்போ அதில் ரேஷியோ வேறு. ஸோ இதை முக்கியமாக தீர்மானிக்கணும் உச்சநீதிமன்றம் ரேப் கேஸில் சொல்கிறாங்க. அதையும் விட ரேப்புங்கிற அந்த
பழைய செக்ஷன் 375, இன்றைக்குள்ள புதிய பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 63 அட்ராக்ட் ஆகணும்னா செக்ஷன் 90 ஐபிசி, பழைய 90 ஐபிசி, புதிய செக்ஷன் 28 ஐபிசி வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்ன அந்த செக்ஷன் 90 ஐபிசின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் அப்டைன் ஆன் ஏ மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்டும்பாங்க. அதாவது ஒரு பெண்ணிட்ட பொய்யான வாக்குறுதியிலோ அல்லது தவறான ஒரு கருத்தை சொல்லி நம்ப வைத்து அந்த பெண்ணுடன் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். இந்த செக்ஷன் 90 ஐபிசிக்குள்ள அந்த நபர் வந்தால் தான் ரேப் 375 அப்ளை ஆகும். 375 அப்ளை ஆனால் தான் செக்ஷன் 376 பழைய ஐபிசி, புதிய 64 பிஎன்எஸ் ஆக்ட் பனிஷ்மெண்ட்டு மினிமம் 10 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனைங்கிறது அந்த குற்றவாளிக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேப் கேஸ். இந்த சீமான் வழக்கில் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மீடியாக்கள் வரக்கூடிய விஷயங்கள் தான் வருது. பாதிக்கப்பட்ட பெண் 2 அல்லது 3 புகார் கொடுத்துருக்கதாக தெரிய வருது. என்ன ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் 2022 கேரளா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அது அதிகமாக இந்த சீமான் வழக்கோட ஒத்துப்போகுது. அதில் பல வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்த ஒரு நபர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவுடன் அதற்காக ரேப் கேஸில் வழக்கு பதிவு செய்தாங்க. அந்த வழக்கில் பெயில் கொடுக்க சமயம் கேரளா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, 2 அடல்ட் நபர்கள் மனம் ஒத்து உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பின்பு அவர்கள் பிரியும் பொழுது அந்த பெண் ஆண் மீது ரேப் கேஸ் கொடுத்தால் ரேப் கேஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இன்டர்பிரேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், 2 நபர்கள் அடல்ட் ஆண் பெண் மனம் ஒத்து உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதால் அது திருமணம் ஆகாது. எப்பொழுது திருமணம் ஆகாதோ அப்போ அதுவும் ரேப் ஆகாது என்று அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது சீமான் வழக்கில் சீமானுக்கு சாதகமாக தான் வழக்கு உள்ளது. அவரை குற்றப்படுத்துவதற்கு இடமில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் என்னென்ன ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த செக்ஷன் 90 ஐபிசி ஃபுல்ஃபில் ஆகுமா, அவர்களுக்கு இடையில் உள்ளது ஃபால்ஸ் ப்ராமிஸா, பிரீச் ஆஃப் ப்ராமிஸா, இது போன்ற சட்ட நுணுக்கங்கள் மூலமாக தான் இந்த வழக்கில் சீமானை குற்றவாளியை ஆக்க முடியும். இல்லை என்றால் ஒரு குற்றவாளி கிடையாது.